அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வாங்க இப்போ நம்ம கல்யாண கரோட்டு கோழி சம்பல் வைப்போம். இது பிணையங்கில் ரொம்ப ஃபேமஸ். இது நல்லாயிருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. இது வந்து ரொட்டி, பரோட்டா ரொட்டி, அது என்ன இடியப்பம், இதுக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். நெய்ச்சோறு, தேங்காய் சோறு எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். இப்போ அதுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு கடாயில் வந்து நான் கொஞ்சம் அகலமான பாத்திரத்தை கடாய் வச்சுக்கிறோங்க. அதில் வந்து நல்ல தேங்காய் நெய், கொஞ்சம் நெய், கறி ஊற்றுற எண்ணெய் எல்லாம் கலந்து மிக்ஸ் பண்ணி அது எண்ணெய் சூடாகவும் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அப்புறம் டவுன் பட்டாணி இலை, வெங்காயம், பழுத்த மிளகா, தக்காளி எல்லாம் சேர்த்துக்கிறேங்க. இது நான் வந்து ஒரு 2 கிலோ கோழி எடுத்திருக்கேன். 2 கிலோ கோழின்னா வந்து இதுக்கு வந்து நான் ஒரு 3 வெங்காயம் சேர்த்துருக்கேன் நீட்ட நீட்டமாக, 2 தக்காளி, ஒரு 4 பழுத்த மிளகாய் எல்லாம் சேர்த்துருக்கேன். நல்லா கிண்டி விட்டுட்டு ஒரு 7 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிறேங்க. நல்லா கொஞ்சம் பெரிய கரண்டியில் நல்லா சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கிறேங்க. கிண்டி விட்டு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேங்க. மஞ்சத்தூள் சேர்த்து அதையும் கிண்டி விட்டு அப்புறம் புதினா, மல்லி, கருவேப்பிலை எல்லாம் போட்டு கிண்டி வைக்கிறேங்க. அதையும் கிண்டிக்கிட்டு கொஞ்சமாக மல்லித்தூள் சேருங்க. இதில் மல்லித்தூள் போடுறத நான் காட்டலை. கொஞ்சமாக ஒரு 1½ ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கிறேங்க. அப்புறம் வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேங்க. அது 1 ஸ்பூன் தான் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். இது வந்து இறைச்சிக்கறி மசாலா, அது ஒரு 1½ ஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க பாபாஸோட. அப்புறம் கெட்டி தயிர் வந்து ஒரு 2½ ஸ்பூன் ஊற்றிக்கிறேங்க. எல்லாம் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கிறேங்க. மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க. நல்லா கிண்டி விட்டதோடு என்ன செய்யுங்க, நம்ம வந்து அங்கிட்டு வந்து இன்னும் ஒரு 3 வெங்காயம், 2 தக்காளி, ஒரு 3 பழுத்த மிளகாய் எல்லாம் நைஸாக அரைச்சி அதையும் அதிலே சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்துக்கிட்டு இது வந்து நான் ஏன் 1 ஸ்பூனு மிளகாத்தூள் சேர்த்தேன்டா, நான் அரைச்ச காஞ்ச மிளகா சேர்த்துருக்கேன் பாருங்கள், அது ஒரு 1½ ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அதனால் உரப்புக்காக முதல்ல குறவா போட்டு அப்புறம் அந்த மிளகாயை அரைச்ச மிளகாயும் சேர்த்துட்டேன். உப்பு சேர்த்தாச்சு. எல்லாம் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுட்டு நம்ம கோழி அதிலே போட்டு விட்டுறலாம். கோழியை போட்டு நல்லா கிண்டிக்கிறங்க. நல்லா கிண்டிக்கிட்டு அதில் வந்து கொஞ்சம் கிழங்கு சேர்த்துக்கிறங்க. உருளைக்கிழங்கு போட்டிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். கறி வந்து நல்லா திக்னஸ் கொடுக்கும், திக்காக இருக்கும். நல்லா அதை நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா மூடி வச்சுருங்க. நல்லா கொதிக்க வச்சு அதுக்கு மேலே வந்து கொஞ்சம் போல் எக்ஸ்ட்ரா ஒரு வெங்காயம் சேர்த்துக்கிறங்க. கொஞ்சம் போல் இது வந்து கறி மசாலா, நான் எப்போ போடுவேன்ல அந்த கறி மசாலா. அது கறி மசாலா வந்து ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நம்மளுக்கு கறி எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நல்லா சேர்த்து நல்லா கிண்டி விட்டு பாருங்க. நல்லா கொதிச்சிருச்சு, நல்லா வெந்துருச்சு. இப்போ இதில் வந்து பாதாம், முந்திரி, தேங்காய் பூ எல்லாம் அரைச்சி அதில் தேங்காய் பால் சேர்த்துருக்கேன். அதையும் ஊற்றிடுங்க. அதையும் ஊற்றி நல்லா கிண்டிக்கிடுங்க. நல்லா கிண்டி விட்டதோடு என்ன செய்யுங்க, நல்லா இன்னும் கொஞ்சம் தம்மில் போடுங்க. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் பார்க்குறவங்க ஃபாலோ பண்ணிக்கிடுங்க. நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, அடுத்து வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் நேரம் மூடி வச்சு மேலே மல்லி, புதினா எல்லாம் போட்டு விட்டுறலாம். போட்டு விட்டு நம்ம உப்பு டேஸ்ட் எல்லாம் பார்த்துக்கிடுங்க. எல்லாம் பார்த்து பாருங்கள். கொஞ்சம் இந்த மசாலாலாம் ஊற்றினா சீக்கிரம் அடி பிடிக்கும். அடி பிடிக்காத அளவுக்கு ஊற்றிக்கிறங்க. 2வது